ஜெய் சாயிராம். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதைக் கேட்கும் தருவாயிலேயே உன்னுடைய கஷ்ட காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உன்னுடைய நீண்ட நாள ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். என்னுடைய ஆரத்தியை மனமுவந்து தொட்டுக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ, உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்?
அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன். எதை நினைத்தும் கலங்காதே. இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலையும் மாறும். மாற்றம்தான் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த விஷயம் உன் மனதை போட்டு காயப்படுத்துகிறது, எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறது என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக முடிக்க நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் உன் மனதை நோகடிக்கிறதோ அவர்களுக்கு பதில் சொல்லவும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் நான் ஆயத்தமாகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை திடீர் திருப்பமாக கொண்டு வர நான் முடிவெடுத்து விட்டேன். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் அசரீறு வாக்கு கேள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. உனக்கு நிச்சயமாக பலிக்கும். என் பிரியமான குழந்தைக்கு பலிக்காமல் வேறு யாருக்கு பலிக்கப் போகிறது? எனவே என் குழந்தையே, பொறுமையாக இரு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்துக் கொண்டே இரு. உன்னிப்பாக நோக்கிக் கொண்டே இரு. திடீர் திருப்பமாக ஒரே நொடியில் கூட உன் வாழ்க்கை கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாமே மாறப்போகிறது. நீ அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்பாக நிற்கத்தான் போகிறாய். உடனே ஓடோடி வந்து உன் சாயப்பா கால்களில் விழுந்து நன்றி சொல்லத்தான் போகிறாய். அந்த தருணத்தை எதிர்நோக்கிதான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை காண நானும் ஆவலாக ஷீரடியில் காத்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் என் ஆலயம் நீ வருவாய், வந்து நன்றி சொல்லுவாய். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. பொய்யாக போகும்படி நானும் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என்னுடைய கண் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது. நீ என்ன வேண்டுதல் என்னிடம் வைத்தாலும் அது நிறைவேறாமல் தான் இருந்து கொண்டிருந்தது. தோல்விகள், ஏமாற்றங்கள், வேதனை, வலிகளை மட்டுமே இதுநாள் வரை நீ சந்தித்து கொண்டிருந்தாய். சந்தோஷம் என்ற வார்த்தையை மறந்தே போய்விட்டபடிதான் நீ உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது அப்படியே தொடர்ந்து விடுமா, இப்படியே நம் வாழ்க்கை முடிந்து விடுமா என்ற அச்சமே இனி வேண்டாம் என் குழந்தையே. என் கண்மணியே, எதுவுமே எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே வராது உன் வாழ்வில். இனி வரப்போகும் உன் வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகிறது. அந்த வழியை நான் ஏற்படுத்தி விட்டேன், தீர்மானித்தும் விட்டேன். அந்த வழியில்தான் இனி உன் வாழ்க்கை நகரப் போகிறது. ஆம் என் குழந்தையே, இனி நீ புதிய கோணத்தில் பயணிக்கப் போகிறாய். நான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் வேலை முடியும் தருவாயில் இருக்கிறது. எனவே சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் புன்னகையை பூத்துக்கொண்டே இரு உன் முகத்தில். இதுநாள் வரை நீ சந்தித்த தோல்விகளையும், ஏமாற்றங்களையும், வலிகளையும், ரணங்களையும் போக்க உன் சாயப்பா ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ராஜயோகம்தான். இது உன் சாயப்பாவின் அசரீரி வாக்குதான். இதுநாள் வரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துவிடு. உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். சந்தோஷத்தை பெற உன் மனதை ஆயத்தமாக்கு. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழப் போகிறது.
இனி நடக்கப் போவது அனைத்தும் வேறு முகமாகவே இருக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்கள் நிகழத்தான் போகிறது. வாழ்வில் நடக்கும் நல்லதை கெட்டதை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பக்குவத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். எப்பொழுதுமே கவலையிலும் விரக்தியிலுமே மூழ்கி இருப்பதால்தான் உனக்கு வரும் சந்தோஷம் கூட உனக்கு புரியாமல் போய்விடுகிறது. அந்த சந்தோஷத்தை எதிர்கொள்ள தைரியமும் நீ இழந்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறாய். கண்மணியே, கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்து உட்கார். உன் சாயப்பாவின் கண்களை நன்றாக உற்றுப்பார். உனக்கான அந்த நல்ல நேரம் பிறந்திருக்கிறது என்பதை என் கண்கள் உனக்கு உணர்த்தும். உடனே எழுந்துவிடு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை பார்க்க ஆயத்தமாகிவிடு. உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் நிகழும், நிச்சயமாக நிகழும். அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு. நான் இருக்கிறேன் குழந்தையே. குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குழந்தையே. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது. எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பி இருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறும். மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானமில்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு, சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக.
பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக, பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன். உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. நல்ல செய்தி இந்த மங்களகரமான நாளில் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. வாய்ப்பு வரும் பொழுது வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்து கொள். வாய்ப்பை நீயே உருவாக்கவும் கற்றுக்கொள். உனக்கு என்று வாய்ப்பு தனியாக உருவாக்கப்படவில்லை. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொண்டால்தான் உன் வாழ்வில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டியே பிடித்துவிடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்ற மன உறுதி உன் மனதில் இருக்க வேண்டும். அது போதும். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? குழந்தையே, நீ உன்னில் பார்க்கும் ரூபமாய் அகிலத்தில் அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிரியமே. இந்த உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும், உன்னை விட்டு யார் சென்றாலும் இருந்தாலும், உன் சாயப்பாவாகிய நான், துவாரகா மாயையின் தாயாகிய நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷமான வைரம். உன்னை பட்டை தீட்டி வெளிச்சத்தில் உன்னை மிக பிரகாசமாக ஆக்கப்போகும் அந்த தருணத்தை தான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும். அனைத்துமே பாபா கொடுத்த வழி. நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை அவர் பார்த்து கொள்வார். இனி சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சோர்ந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்தும் விட்டாய். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால், நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை, 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடியாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும்,
உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு.
அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக